ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு வெரைட்டி ரைஸ் தான், ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம வச்சு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், குயிக்காக செய்யலாம். இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தயிர் பச்சடி, தால், வெஜ் குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம இந்த ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அந்த சிக்கன் கிரேவியும் வரக்கூடிய வீடியோவில் நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். இப்போது நம்ம இந்த ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 part ரைஸ் தான், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், பாருங்கள். இப்போ குக்கர் வச்சாச்சு, 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இது கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் இந்த ஜீரா ரைஸ் சாப்பிடும்போது இன்னும் நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ இது கூட வந்து 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், அது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 பட்டை துண்டு சேர்த்துக்கலாம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் காரத்துக்கு 2. நீங்கள் கொஞ்சம் காரமாக சாதம் காரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே காரம் கம்மியாக தான் சேர்ப்போம், அதனால நான் 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சிம்ல தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா அந்த சீரகமெல்லாம் கரைஞ்சி போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ நம்ம ரைஸ், பாசுமதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். 2 கப் பாசுமதி ரைஸு. இப்போ இந்த ரைஸ் எல்லாம் நம்ம இது கூட எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 2 கப்பு நம்ம ரைஸ் எடுத்ததுக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப நேரம் ரைஸ் வந்து ஊறினாலுமே நமக்கு சீக்கிரமா அது குழஞ்சிடக்கூடாது, அதனால தான். இப்போ இந்த ரைஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு இதில் வந்து நம்ம 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி தான் சேர்க்கணும், பாருங்க. புதினா சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போடணும். குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம 2 விசில் விட்டோம்னா போதும். 10 நிமிஷம் ரைஸ் ஊறி இருக்கு இல்லையா, அதனால 2 விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு. இது 1 part ரைஸ் தான், பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரைஸு, சீக்கிரமாக செய்யலாம். இப்போ நம்ம இந்த ரைஸ் 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப அருமையான ஈஸியான 1 part ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொன்ன மாதிரி சைட் டிஷ் நம்ம வச்சு சாப்பிடும்போது, சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்ம வந்து முந்திரி கூட நம்ம இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.